ஹாய் வியூவர்ஸ், போன எபிசோடில் ஹேலனா பாரத நாட்டோட உடையோட வந்துட்டு இருக்கிறதும் அதை பார்த்த திருடர்கள் இவங்களை கடத்திட்டு போகலாம் அப்படின்னு திட்டம் திட்டுறதோடு பார்த்துருந்தோம். இது மட்டும் இல்லாமல் சந்திரனும் ஹேலனாவை பாரத உடையில வர்றதை பார்த்துட்டு அயல்நாட்டுக்காரங்களை புரிந்து கொள்ள முடியலையே, ரொம்ப விசித்திரமா இருக்காங்க அப்படின்னு சொல்றதோட பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். அடுத்த காட்சியிலேயே ஹேலனாவை திருடர்கள் கடத்திட்டு போறாங்க. ஹேலனாவை கடத்திட்டு போறதை பார்த்த உடனே சந்திரன் வேகமா வந்து பார்க்கறாரு. அதே நேரத்தில் நந்தினியும் அந்த குரலை கேட்டு வெளியே வந்து பாக்குறாங்க. ஹெலனாவோட குரல் தெரிஞ்ச உடனே ஹெலனா அப்படி சொல்லிட்டு வேகமா பின்தொடர்ந்து போறாங்க நந்தினி. அடுத்த காட்சியில சந்திரன் ஹெலனா ஒரு பெண், அதனால நிச்சயமா காப்பாற்றணும், ஆனா இதே நேரத்தில் நம்ம போனோம்னா நந்தினி நம்மள அடையாளம் கண்டுக்குவா, நம்ம திட்டம் போட்டிருக்கிறது எல்லாமே வீணா போயிடும், இருந்தாலும் என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு வேகமா ஹெலனாவை காப்பாற்ற போறாரு சந்திரன். நந்தினி அந்த இடத்துக்கு வந்து சண்டை போட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் திருடர்கள் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு இளவரசியை பிடிச்சிட்டோம், இது மட்டும் இல்லாம இன்னொரு இளவரசியும் அவங்களே வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல ஹெலனா, நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. எங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா நாங்க பிள்ளையர்கள்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. நந்தினி ஒருத்தர் பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. நந்தினி மயக்கம் போட்டு கொண்டுறாங்க. எங்களுக்கு கேள்வி கேட்டா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அந்த திருடன் ஹெலனாவை கொல்றதுக்கு வரான். அந்த நேரத்துல சந்திரன் வந்து அந்த திருடனை கொன்றாரு. அந்த நேரத்துல அலெக்சாண்டர்கிட்ட தன்னை துஷ்யந்த் அப்படின்னு அறிமுகப்படுத்தினதை காட்டுறாங்க. சந்திரன் எல்லா திருடர்களையும் அடிச்சுட்டு ஹெலனாவை காப்பாத்திடுறாரு. ஹெலனா அந்த நேரத்துல மயக்க நிலையில இருக்கிற நந்தினியை எழுப்பிட்டு இருக்காங்க. அடுத்த காட்சியில ஹெலனாவை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு மலைக்கேதுட்ட ஒருத்தர் சொல்றான். இதை கேட்ட மலைக்கேது கோவப்படுறாரு. நம்மளை தேடி வந்த விருந்தினர்களை பாதுகாக்க முடியாதா, சீக்கிரம் எல்லா வீரர்களையும் வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மலைக்கேது அந்த இடத்த விட்டு போறாரு. மலைக்கேது வர்றதை பார்த்த உடனே ஹெலனா சந்தோஷப்படுறாங்க. அதே நேரத்துல சந்திரன் வந்து மலைக்கேது நம்மளை பார்த்துட்டா நம்மளோட திட்டம் எல்லாம் வீணாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாரு. மலைக்கேது உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹெலனாட்ட கேட்ட உடனே, நான் உன்னை பார்க்கறதுக்கு தான் உடையில வந்துட்டு இருந்தேன், அந்த நேரத்துல திருடர்கள் என்னையை கடத்திட்டு போயிட்டாங்க, ஆனா ஒரு வீரன் வந்து தான் சண்டையிட்டான், அவன் பேர் துஷ்யந்த் அப்படின்னு ஹெலனா சொல்றாங்க. உனக்கு ஒன்றும் ஆகலைன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு மலைக்கேது சொன்ன உடனே, ஆனா என்னையே காப்பாற்ற வந்து இங்க நந்தினி மயக்கம் நிலையில இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி காமிக்கிறாங்க. நந்தினியை பார்த்த உடனே மலைக்கேது நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. நந்தினி ரொம்ப நேரம் எழுப்பியும் அவங்க எதிர்க்காம இருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஹெலனா மலைக்கேது இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு யாருக்குமே தெரியக்கூடாது, ஏன்னா தெரிஞ்சா நான் எதுக்கு இங்க வந்தேன் அப்படிங்கறது கேள்வி வரும், அப்ப நான் யாரை காதலிக்கிறேன் அப்படிங்கறதும் சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்றாங்க. நீ சொல்றது சரிதான், இந்த ரகசியம் வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு மலைக்கேது சொல்றாரு. நந்தினி இதே இடத்துல விட்டுட்டு போக கூடாது, போனா நந்தினிக்கு இந்த எல்லாமே தெரிஞ்சிரும் அப்படின்னு மலைக்கேது சொல்றாரு. நீ சொல்றது சரிதான் அப்படின்னு எல்லாம் சந்திரனை கூப்பிட்டு, நீ நந்தினியை அவளோட கூடாரத்துக்கு கூப்பிட்டு போ, நீயும் யார்கிட்டையும் சொல்லிடாத, இது ரகசியமா வச்சிரு அப்படின்னு எல்லாம் சந்திரன்ட்ட சொல்றாங்க. அடுத்த காட்சியில சந்திரன் நந்தினியை அவங்களோட அறைக்கு கூப்பிட்டு போய் விட்டுறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.